ம்? வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் ஒற்று கேள்வி படலத்தின் தொடர்ச்சி. சுகசாரணர்களை உண்மை வடிவத்துடன் கண்டார் ராமர். அவர்களின் அச்சத்தைக் கண்ட ராமர் முத்துப்போல் வெண்ணிறமான புன்சிரிப்பை உதித்தார். பிறகு அவர்களை நோக்கி, ஒற்றர்களே, அஞ்ச வேண்டாம். நீங்கள் இங்கு வந்த காரணம் என்ன? எல்லாம் தெரியுமாறு சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த ஒற்றர்கள் ராமபிரானை வணங்கி என்ன சொல்வது என்று அறியாமல் வாய்க்குழற, ஐயனே, உலகத்தாயான பிராட்டியாரே தன்னை கொள்கின்ற நோய் என்று அறியாத ராவணன் எங்களை ஒற்றறிந்து வரும்படி கட்டளையிட்டு அனுப்பினான். நாங்களும் எமது தீவினையாலே வஞ்சனையாக குரங்கு வடிவம் கொண்டு ஒற்றறிந்து ராவணனுக்கு சொல்ல வந்தோம் என்று சொன்னார்கள். ராவணனது ஒற்றர்களின் பேச்சை கேட்ட ராமபிரான் பின்பு அவர்களிடம், நாம் இலங்கை அரசை ராவணன் தம்பியான விபீஷ்ணனுக்கு கொடுத்து விட்டோம். இதனை ராவணனுக்கு சொல்லுங்கள். கடலில் அணை கட்டி அதன் வழியாக வானர வீரர்கள் இலங்கைக்கு வந்துவிட்டார்கள் என்பதையும் சொல்லுங்கள். இத்தனை காலம் தாமதித்த வில்வீரர்கள் வந்துவிட்டார்கள் என்பதையும் சேர்த்துச் சொல்லுங்கள். இவற்றில் ஒன்றையும் அவனுக்கு சொல்லாமல் விட்டுவிடாதீர்கள். இலங்கை எங்கு இருக்கின்றது என்பதை நாம் அறியாமல் இருந்ததாலேயே ராவணன் தனது உயிருடனும் சுற்றத்தாருடனும் இத்தனை நாள் பிழைத்திருந்தான் என்று நாம் சொன்னதாகச் சொல்லுங்கள். சிவனும் மரியும் சேர்ந்து பாதுகாத்தாலும் தருமம் இல்லாத ராவணனை பல துண்டங்கள் ஆகுமாறு நாம் செய்ய போவதையும் சொல்லுங்கள். மழுவாயுதம் தாங்கிய வீரனான பரசுராமன் தனது தந்தையை கொன்ற கார்த்த வீரியாச்சுனனை அவனது சுற்றத்தோடும் அழித்த வகை போல நாம் எமது தந்தையாகிய ஜடாயுவை கொன்ற ராவணனை அவனது சுற்றத்தோடும் வானவர்களுக்கு பலியிட்டு ஊட்டுவோம் என்ற வார்த்தையையும் உணர்த்துங்கள். சீதையை சிறை வைத்த அக்கொடியவனை அவனது சுற்றத்தோடும் நெருப்பு பொருந்திய நரகம் என்கின்ற தப்ப முடியாத சிறையிலே வைத்துவிட்டு அவனது இலங்காபுரி அரசை விபீஷ்ணனுக்கு கொடுப்போம் என்பதையும் கூறுங்கள். நீங்கள் சேனை எங்கும் புகுந்து பார்த்து விட்டீர்கள். இனி எம்மிடத்து உமக்கு ஒன்றும் ஆக வேண்டுவதில்லை. அதனால் நாம் அளித்த அபயத்துடன் வாக்கினாலும் மனத்தினாலும் கையினாலும் இனி எவரும் நலியாதபடி விரைவில் உமது அரசனிடம் செல்லுங்கள் என்றார். அந்த கணத்தில் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சொல்லிக்கொண்டு சுகசாரணர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார்கள். ராவணன் தனது அரண்மனையின் மேல் மாடத்தில் அமர்ந்திருந்தான். அவனது மனம் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. பகைவர்களின் பொருட்டு கடல் அச்சம் அடைந்ததையும் அவர்கள் தன்னிடம் அணை கட்டுமாறு இடம் கொடுத்ததையும் பகைவர்கள் அக்கடலில் அணை கட்டியதையும் அவ்வணை வழியே அவர்கள் கடலை கடந்ததையும் இப்போது இலங்கையின் ஒதுக்குப்புறத்தில் அவர்கள் பாசறை அமைத்துக் கொண்டு தங்கியிருப்பதையும் பற்றி அவன் ஆழ்ந்து சிந்தித்தான். இனி தான் என்ன செய்ய வேண்டும் என்பதில் அவன் சிந்தனை பூரணமாக அமிழ்ந்தது. கடைசியில் அவன் நீண்டதொரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு எழுந்து நடந்தான். அவனோடு அதுவரை அங்கேயே நின்று கொண்டிருந்த மந்திரம் அறிந்த அறிவாளிகளும் உடன் சென்றார்கள். அவர்கள் தன்னை தொடர்ந்து வரச் சென்ற ராவணன் தனது அனுமதி இல்லாமல் தென்றல் காற்றும் நுழைய முடியாத ஆலோசனை சாலைக்கு சென்று சேர்ந்தான். அவனை கண்டதும் அங்கிருந்த ஆடவரும் மகளிரும் வெளியேறினார்கள். அப்போது அங்கே ராவணனையும் அந்த அறிவாளிகளையும் தவிர கூணர்களும் குரலர்களும் செவிடர்களும் ஊமையர்களும் மட்டுமே இருந்தார்கள். மனிதரில் குறைப்பட்ட அவர்கள் தங்கள் கைகளில் விளக்கேந்தியவராய் சுற்றி நின்றார்கள். ஆலோசனை சபையில் இருந்த அறிஞர்களை ராவன் நெடிது ஒரு முறை நோக்கினான். பின்பு கவலை இழந்த பெருத்த குரலில் அவர்களை பார்த்து, நமது பகைவர்களான மனிதர்கள் நம்மை நெருங்கி வந்து விட்டார்கள். இப்போது நாம் துணிந்து செய்ய வேண்டிய செயல் என்ன என்று கேட்டான். ராவணனின் கேள்விக்கு பதில் சொல்ல முன்வந்தான் அவனது தாய்ப்பாட்டனான மாலியவான். அவன் ராவணனை நோக்கி, இலங்கேஸ்வரா, ஊழித்தீ போன்ற ராமனது கொடிய அம்புகளால் கடலரசன் வெந்து போய் நடுங்கி அம்மனிதனுக்கு இரத்தன மாலையை காணிக்கையாக கொடுத்து வணங்கினான். மேலும் தன்னிடத்தில் சேதுவை கட்டுவதற்கு அனுமதி தந்தான். இப்படி கடலரசன் செய்ததை கேட்டு என் மனம் சூளம் பாய்ந்தது போன்று வேதனை அடைகின்றது. வானர வீரர்கள் பிரமனால் படைக்கப்பட்ட மலைகளையெல்லாம் பெயர்த்தெடுத்து துச்சமாக கடலில் எரிந்ததையும் அதனால் அவர்கள் மகிழ்ந்து தம் தோள்களை தட்டி ஆரவாரித்ததையும் கேள்விப்பட்டேன். அதனால் என் மனம் உடைந்து போயிருக்கின்றது.
வானர தச்சனான நலன் கோடி கோடியாய் உள்ள வானரர்கள் கணத்தில் கொண்டு வந்து கொடுத்த மலைகளையெல்லாம் இமைப்பொழுதில் தான் ஒருவனாகவே கைவிரல்களால் வாங்கி கடலிட்டு அடைத்தது என் மனதில் இட்டது போல் வருந்துகின்றது. ராமன் கடலை சுட்ட வகையைக் கண்டும், இலங்கையை சூழ்ந்த கடலை அணைக்கட்டி தடுத்த வகையைக் கண்டும், பர்ணனது பகைவர்களான கணக்கற்ற அவுணர்களை அழித்த வகையைக் கண்டும், கண் எதிரே அப்பகைவர்கள் வந்துவிட்ட செயலைக் கண்டும் நாம் அவர்களை வென்றுவிடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த எண்ணம் நமக்கு வேண்டுமோ? எனவே சீதையை ராமன் வசம் ஒப்புவித்து அவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதே இப்போது நாம் செய்ய வேண்டிய தகுதியான காரியமாகும். இதை தவிராக வீணாக பலவாறு நம் பராக்கிரமம் ஒன்றையே எண்ணி பேசிக் கொண்டிருப்பதால் பயனில்லை என்றான். தனது தாய் கேகசியை பெற்ற பாட்டனான மாலியவான் அவ்வாறு கூறியதை கேட்டதும் ராவணன் மிகுந்த சினம் கொண்டான். அக்கோபத்துடன், நன்றாயிருக்கிறது, நன்றாயிருக்கிறது, நமது ஆலோசனை மிக நன்றாக இருக்கிறது. நீயும் விபீஷணனுடன் போய் சேர்ந்து வாழ்க என்று கடிந்து கூறி கண்களில் தீப்பொறி பறக்க மாலியவானை நோக்கினான் ராவணன். மாலியவான் துன்மார்க்கருக்கு இதம் சொல்வது தவறு என்று எண்ணி மேலே பேசாது மௌனமானான். அப்போது சேனை தலைவன் ராவணனது கால்களில் விழுந்து வணங்கி எழுந்தான். பின்பு மாலியவானை நோக்கி திரும்பி, ஐயனி, அப்பகைவர் கடலை கடந்த வகை ஒன்றே நீர் கண்களால் பார்த்திருக்கின்றீரோ? இலங்கேஸ்வரருக்கு திக்பாலகர்கள் ஏவல் செய்கின்ற அந்த உண்மையை சிறிதும் அறியவில்லையோ? வானரர்கள் கடலில் மலையிலையிட்ட வகையைக் கண்டு பகைவரின் வீரத்தை புகழ்கின்றேன். நம் மாமன்னர் சிவபெருமானுடன் மேருவை பெயர்த்தெடுத்ததும் இல்லையோ? இதனை நீர் உணர்ந்திருக்கவில்லையோ? இனி நடந்த அச்செயலை சொல்லிக் கொண்டிருப்பதில் என்ன பயன் இருக்கின்றது? சில மதிக்கிட்டவர்கள் தம்மை கொல்லுவிப்பதாகிய ஒப்பற்ற விதிபிடித்து தள்ளுவதால் நாம் வாழ்கின்ற இந்நகருக்குள்ளே புகுந்திருக்கின்றார்கள். இதுதான் நடந்தது என்று சொல்லி முடித்தான். சேனை தலைவன் மாலியவானை கடிந்து கூறி முடித்தபோது வாயிற்காவலன் விரைந்து உள்ளே வந்து ராவணனை வணங்கி, ஒற்றர்கள் வந்திருக்கிறார்கள் என்றான். சரி, அவர்களை உள்ளே வரவிடு என்று கட்டளையிட்டான் ராவணன். வாயிற்காவலன் சென்று ராவணனின் அனுமதியை தெரிவித்தான். உடனே சுகசாவனர் என்னும் அந்த ஒற்றர்கள் விரைந்து ஆலோசனை சபைக்குள் வந்து ராவணனின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள். உடனே ஒற்றர்களே, எழுந்திருங்கள், நீங்கள் கண்ட சேனையின் பரப்பை கூறுங்கள். விபீஷ்ணன் என்ற சோம்பேறியின் நிலையையும் மர உரி தரித்த ராமலக்ஷ்மணர் இருக்கும் வகையையும் வரைந்து எனக்கு சொல்லுங்கள் என்று கொடிய யமனை போன்றவனான ராவணன் கேட்டான். ஐயனி, உமது அடியவராகிய நாங்கள் அந்த நீண்ட வானர சேனை முழுவதையும் காண முயன்றோம். ஆனால் கடலை காண விரும்பி பல திசையிலும் பறந்து பார்க்கும் கருடன் கடல் முழுவதையும் காண முடியாது. கடலின் ஒரு பகுதியையே காண்பது போல அந்த வானர சேனையின் ஒரு பகுதியையே நாங்கள் கண்டு வந்தோம். வானரர்கள் அணை கட்டுவதற்காக கடலில் மலைகளை வீசி எறிந்த போது ஆத்தெழுந்த நீர் திவளையே வானரப்படை கணக்கிட முடியாதது என்பதை வந்து உமக்கு சொல்லவில்லையோ? அதனை சொல்ல நாங்கள் வர வேண்டுமோ? வருணனை வேண்டிய ராமபிரான் அவன் வராததைக் கண்டு அவர் தமது தோளையும் கண்ணைகளையும் வில்லையும் நோக்கிய மாத்திரத்தில் கடல் வெந்து போயிற்று. மேலும் ராமபிரான் உமது பெரும் செல்வமாகிய இலங்கை அரசை விபீஷ்ணனுக்கு கொடுத்து விட்டார். முன்பு ராமபிரானின் தூதுவனாக வந்த அனுமனின் வீரத்தை நாம் கண்டோம். அது ஒன்றே அவரின் துணை வலிமையை நமக்கு சொல்லும். அப்படி இருக்க அவர் அணைக்கட்டச் செய்தார் என்ற விஷயம் இப்போது அவருக்கு ஏற்பட்ட புதிய வலிமையோ? முற்காலத்தில் பார்க்கடலில் எழுந்த அமுதத்தை தேவர்கள் உண்கையில் அவர்களின் நடுவே இருந்த அசுரர்கள் சூரிய சந்திரரை இனங்கண்டு திருமாலுக்கு காட்டி கொடுத்தார்கள். அதே போல உமது தம்பியாகிய விபீஷ்ணன் நாங்கள் குரங்கு வடிவம் கொண்டு வானர சேனையின் நடுவே உச்சரிந்த போது எங்களை அறிந்து சினம் கொண்டவனாய் ராமபிரானுக்கு காட்டி கொடுத்தான். எங்களை விபீஷ்ணன் பிடித்து வானரர்களை கொண்டு எங்களின் தோள்கள் முறியும்படி குத்தச் செய்தான். அத்துடன் மட்டுமல்லாமல் தனது மந்திர வலிமையால் எங்களை யார் என்று ராமபிரானுக்கு காட்டினான். உடனே ராமர் எங்களை நோக்கி, ராவணன் முன்னே முதற்கொண்டு அடைந்துள்ள வரங்களை எல்லாம் எமது அம்பினால் ஒழித்து விடுவோம் என்று சொன்னார். மற்றும் எங்களை ஒற்றர்கள் என்று நன்கு தெரிந்த பின்பும் எங்கள் மீது ராமர் இரக்கம் கொண்டதால் நாங்கள் பிழைத்தோம். இதுவே நாங்கள் ஒற்றறிந்து வந்த செய்தியாகும் என்று சுகசாரணர்கள் ராவனுக்கு தெரிவித்தார்கள். மற்றும் அவர்கள் வானர சேனையை பற்றியும்
ராமபிரான் தங்களிடம் கூறிய செய்திகளையும் ராவணனுக்கு தெரிவித்து, இலங்கை மாமன்னர் வாழ்க, மாறுபாட்டுடனே குற்றம் யாவையும் நீக்குக, இன்று முதல் எங்களின் கடவுளாகிய இலங்கேஸ்வரின் ஆயுள் மேன்மேல் உண்டாகுக என்று வாழ்த்தினார்கள். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.